டிசம்பர் 26 அன்று இந்திய பங்குச்சந்தைகள் அசாதாரணமாக முடிந்தது. ஆட்டோ, பார்மா, எரிசக்தி பங்குகள் முன்னணி வகித்தன. சென்செக்ஸ் 0.39 புள்ளி குறைந்து 78,472.48 ஆக முடிந்தது. ஆனால் நிப்டி 22.55 புள்ளி உயர்ந்தது. அதாவது 0.10 விழுக்காடு உயர்வு 23,750.20 இல் முடிந்தது. வர்த்தகம் செய்யப்பட்ட 2904 பங்குகளில் 1221 பங்குகள் அதிகரித்தன, 1594 பங்குகள் சரிந்தன, 89 பங்குகள் மாறாமல் இருந்தன. 45 பங்குகள் அதன் 52 வார உச்சத்தை எட்டின, 67 பங்குகள் அதன் 52 வார குறைந்த அளவை எட்டின. 88 பங்குகள் மேல் சுற்றிலும் 56 பங்குகள் கீழ் சுற்றிலும் இருந்தன. அதானி போர்ட்ஸ், M&M, மாருதி சுசுகி, SBI லைஃப் இன்சூரன்ஸ், ஷிராம் ஃபைனான்ஸ் இவைகள் நிப்டியின் அதிக லாபமடைந்த பட்டியலில் இருந்தன. ஆனால் டைட்டன் கம்பெனி, ஆசியன் பெயிண்ட்ஸ், டாடா கன்சூமர், JSW ஸ்டீல், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ஆகியவை இழப்புகளை சந்தித்தன. அடுத்து பங்கு சந்தை செய்திகளை நீங்கள் தவறவிடலாமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தா இப்பவே லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது இன்று முக்கியமாக பேசப்படும் பங்குகளை சுருக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இல்லைனா பங்கு சந்தையின் முக்கியமான செய்தியை மிஸ் பண்ணுவீங்க. இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், தினசரி பங்கு சந்தை செய்திகளை மறக்காமல் தெரிந்து கொள்ளுங்கள். சரி வாங்க, இன்று என்ன நடந்ததோ பார்ப்போம். சீகல் இந்தியா நிறுவனத்தின் பங்குகள் இன்று 7 விழுக்காடு உயர்ந்துள்ளன. அதன் துணை நிறுவனமான லுதியானா பத்திண்டா கிரீன்ஃபீல்ட் ஹைவே தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்துடன் NHAI ஒரு பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த 981 கோடி மதிப்புள்ள திட்டம் 24 மாதங்களில் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நெடுஞ்சாலையை உருவாக்குவதுடன் செயல்படுத்தவும் சீகல் இந்தியா பொறுப்பேற்கிறது. ஏபேக் டியூரபிள் பங்குகள் இன்று 5 விழுக்காடு உயர்ந்துள்ளன. ஒரு சீன டிவி உற்பத்தியாளர் ஏபேக் டியூரபிள் நிறுவனத்தின் முழுமையாக சொந்தமான துணை நிறுவனத்தில் முதலீடு செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறிய ஒரு செய்தி குறித்து விளக்கம் அளித்ததை அடுத்து இந்த உயர்வு ஏற்பட்டது. டிசம்பர் 24 அன்று நிறுவனத்தின் பரிமாற்ற அறிக்கையில் இந்த விவாதங்கள் தற்போது ஆரம்ப நிலையில் உள்ளன, தேவையானபோது அதற்கான புதுப்பிப்புகள் பரிமாற்றங்களுக்கு வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. பானசியா பயோடெக் பங்குகள் இன்று 5 விழுக்காடு உச்ச வரம்பில் முடங்கியுள்ளன. யூனிசெப் நிறுவனத்திடமிருந்து தனது வாய்வழி போலியோ தடுப்பூசி 115 மில்லியன் டோசுகளை வழங்குவதற்கான ஒப்பந்தம் பெற்றுள்ளது. ஒன் மோபி குவிக் சிஸ்டம்ஸ் என்ற புதியதாக பட்டியலிடப்பட்ட பங்குகள் இன்று டிசம்பர் 26 காலை நேரத்தில் 7 விழுக்காடு உயர்ந்தன. பரிமாற்றங்களில் 118 கோடி மதிப்புள்ள ஒரு பிளாக் டீல் நடைபெற்றது. இந்த பிளாக் டீலில் 18.6 லட்சம் பங்குகள் அல்லது நிறுவனத்தின் 2.4 விழுக்காடு ஈக்விட்டி சராசரி ரூ. 635 என்ற விலையில் பரிமாற்றமாகின. சஜிலதி இந்தியா பங்குகள் இன்று புதிய உச்சத்தை அடைந்துள்ளன. 8வது தொடர்ச்சியான அமர்வில் விற்பனை உயர்வை பதிவு செய்துள்ளது. காலை வர்த்தகத்தில் பங்கு 5 விழுக்காடு உச்ச வரம்பை கடந்தது மற்றும் இந்த காலகட்டத்தில் 29 விழுக்காடு உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் உலகளாவிய சர்வதேச புரோக்கரேஜ் ஜெஃப்ரீஸ் சஜிலதி இந்தியா பாய் மதிப்பீட்டுடன் கவனத்திற்கு கொண்டது, மேலும் பங்கு ஒன்றுக்கு 52 இலக்கு விலையை அறிவித்துள்ளது. NTPC கிரீன் எனர்ஜி பங்குகள் இன்று 4 விழுக்காடு சரிவை சந்தித்தன. அச்சோர் முதலீட்டாளர்களுக்கான 1 மாத லாக் இன் பீரியட் இன்று முடிவடைந்தது. லாக் இன் பீரியட் முடிந்ததையடுத்து 1.83 கோடி பங்குகள், நிறுவனத்தின் 2 விழுக்காடு பங்குகள் வர்த்தகத்துக்கு தகுதியானதாக மாறியது. இதனால் அங்கர் முதலீட்டாளர்கள் தங்கள் பங்குகளில் 50 விழுக்காடு வரை விற்பனை செய்ய வாய்ப்புள்ளது. ஹிந்துஸ்தான் காப்பர் பங்குகள் இன்று 6 விழுக்காடு சரிந்துள்ளன. துறையிலும் மொத்த சந்தையிலும் மோசமாக செயல்பட்டன. பங்கு அனைத்து முக்கிய மூவிங் ஆவரேஜஸ் கீழே வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதத்தில் இந்த பங்கு 6 விழுக்காடு குறைந்துள்ளது. ஆனால் நிப்டி 50 குறியீடு அதே காலகட்டத்தில் 1.9 விழுக்காடு மட்டுமே சரிந்துள்ளது. கைனஸ் டெக்னாலஜி இந்தியா பங்குகள் இன்று 3 விழுக்காடு வரை சரிவடைந்தன. முதலீட்டாளர்கள் லாபம் பதிவு செய்ய பங்குகளை விற்பனை செய்ய துடிப்பதால் இந்த சரிவு ஏற்பட்டது. கடந்த மாதத்தில் பங்குகள் 20 விழுக்காடு உயர்ந்துள்ளதால் லாபம் பதிவு செய்ய ஏராளமான வாய்ப்பு உருவானது. ஏசியன் பெயிண்ட்ஸ் பங்குகள் தொடர்ந்து சரிந்து புதிய 52 வாரத்தின் குறைந்த விலையை அடைந்துள்ளன. பங்கு விற்பனை அழுத்தம் எதிர்கொண்டு சரிந்துள்ளது. கடந்த ஒரு வருடத்தில் பங்குகள் 30 விழுக்காடு இருக்கும் அதிகமாக சரிந்துள்ளன. இதில் பெரும்பாலும் இத்தகைய இழப்புகள் Q2 முடிவுகளுக்கு பிறகு ஏற்பட்டுள்ளன. ஏசியன் பெயிண்ட்ஸ் நிறுவனத்தின் எதிர்காலம் இழப்பானதாக இருக்கக்கூடும். சிறிய போட்டியாளர்களுடன், குறிப்பாக பிர்லா ஓப்பஸ் ஒப்பிடும்போது மிகவும் மெதுவாக வளர்ச்சியடைய வாய்ப்பு உள்ளது.
இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் IRCTC பங்குகள் இன்று சரிவை சந்தித்தன. அதன் டிக்கெட் பிளாட்பாரத்தில் பெரிய நெட்வொர்க் பிரச்சனை ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாததை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து பராமரிப்பு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறும் பிழை செய்திகள் கொண்ட ஸ்கிரீன்ஷாட்களை பதிவிட்டனர். மிட்கேப் குறியீடு 68 புள்ளிகள் உயர்ந்து 57,126 என முடிந்தது. ஆனால் நிஃப்டி வங்கியில் 62 புள்ளிகள் சரிந்து 51,171 ஆக நிறைவு பெற்றது. பெரும்பாலான அதானி குரூப் பங்குகள் உயர்ந்து முடிந்தன. அதானி போர்ட்ஸ் பங்கு 5 விழுக்காடு உயர்ந்து நிப்டி குறியீட்டில் உயர்வு அடைந்தது. ஆட்டோ பங்குகள் மாதாந்திர தரவு வெளியிடப்படுவதற்கு முன்னர் உயர்ந்தன. பஜாஜ் ஆட்டோ, மாருதி மற்றும் M&M இந்த உயர்வின் தலைசிறந்த பங்குகள் ஆக மாறின. BPCL சிறிய உயர்வுடன் முடிந்தது. NTPC மூலம் 756 கோடி மதிப்பில் ஒரு ஒப்பந்தம் வென்றதைத் தொடர்ந்து இந்த பங்கு உயர்வு. போலார் எலக்ட்ரிக் பங்குகள் உயர்வுகளிலிருந்து 7 விழுக்காடு குறைந்தது. மேலும் 3200 புதிய கடைகள் இணைக்கப்படுவதாக அறிவிப்பை வெளியிட்ட பின்பு பங்கு விலை குறைந்தது. நால்கோ 4 MTPA திறன் அதிகரிக்க மைனிங் லீசு ஒப்பந்தம் கையெழுத்திட்டது. பங்கு 1 விழுக்காடு உயர்ந்தது. ராம்கி இன்ஃப்ரா பங்கு 2 விழுக்காடு உயர்ந்தது. ஹைதராபாத் நீர் விநியோகம் வாரியத்திடமிருந்து 215.08 கோடி மதிப்புள்ள ஒப்பந்தம் பெற்றதை தொடர்ந்து ஆக்மே சோலார் PFC நிறுவனத்திடமிருந்து 1988 கோடி மதிப்புள்ள ஒரு ஒப்பந்தம் பெற்றது. பங்கு 2 விழுக்காடு உயர்ந்தது.